ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ வந்து கருப்பு கவுனியில் கஞ்சியிலேருந்து எல்லாத்தையும் செஞ்சுருப்போம். ஆனால் ஸ்வீட் செஞ்சு நீங்கள் பார்த்துருப்பீங்களா? நம்ம பார்க்கலாம். தடவையாக நானும் செய்கிறேன். செம்ம டேஸ்டி அண்ட் ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்குது. அப்படி ஒரு டேஸ்ட் அல்வா பதத்தில் இருக்குது. நீங்கள் பார்த்துருக்கவே மாட்டீங்க. எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு 2 டம்ளர் ரைஸ் எடுத்து ஒரு 2 தடவை வாஷ் பண்ணிக்கலாம். வாஷ் பண்ணி நிறையா வாஷ் பண்ணுறாதீங்க, 2 தடவை போதும். 2 தடவை வாஷ் பண்ணி எடுத்தோன்னா பார்க்கறதுக்கு கேரட் மாதிரி இருக்குது, கேரட் ஜூஸ் மாதிரி இருக்குது. நம்ம 2 தடவை வாஷ் பண்ணிட்டு அது நல்லா வந்து மூடி வச்சிடலாம். நைட்டு ஃபுல்லாக அது ஊறட்டும். நைட் ஃபுல்லாக ஊறினதுக்கப்புறம் காலையில் எடுத்து நம்ம அதை குக்கரில் ஒரு 5-6 விசில் வர மாதிரி பாயில் பண்ணிக்கலாம். ஒரு நிறையவே வரட்டும், ஒரு 5-6 விசில் கூட வரட்டும். அது வந்து பாயில் ஆகாது கம்ப்ளீட்டாக. பட் நம்ம வந்து ஒரு 5-6 விசில் போட்டு பாயில் பண்ணிக்கலாம். ஒரு கொஞ்சம் ரொம்ப பாயில் ஆகிருக்காது. அது கோதுமை மாதிரி பெருசாக ரைஸாக இருந்துச்சு. ஸோ நம்ம வந்து அதை நல்லா மசிச்சுக்கலாம். நல்லா கரண்டியை வச்சு நல்லா மசிச்சு எடுத்துக்கலாம். ஒரு 4 விசில் 5 விசில் வரட்டும். விசில் வந்து நம்ம வந்து ப்ரெஷர் எல்லாம் போனதுக்கப்புறம் நம்ம அதை ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னா அது கோதுமை மாதிரி பெருசாக இருக்குது. முழுசாக வேகவே இல்லை. நான் வந்து கொஞ்சம் தண்ணி கம்மியாக ஊற்றிட்டேன்னு நினைக்கிறேன். ஸோ எனக்கு வந்து ரைஸ் மாதிரி இருந்துச்சு. ஸோ நான் இங்கே வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தண்ணியை ஊற்றி கொஞ்சம் வேக வச்சுக்கோங்க. இப்போ நான் அது முழுசாக வேகவே இல்லை. ஸோ நான் இன்னும் கொஞ்சம் தண்ணியை ஆட் பண்ணி அதை இன்னும் கொஞ்சம் அப்படியே வேக வைக்கிறேன். ஏன்னா அது மசிக்கணும்ல. ஸோ நம்ம வந்து குக்கர்லேயே மசியாது. ஸோ நம்ம வந்து கரண்டியை வச்சு மசிச்சுக்கணும். அதனால் நம்ம வந்து ஆஃப்டர் ப்ரெஷர் போனதுக்கப்புறம் கொஞ்சம் தண்ணியை ஊற்றி மசிச்சுக்கலாம். அதிலே கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க ஒரு டேஸ்ட்டுக்காக. ஏன்னா நம்ம ஸ்வீட் பண்ண போகிறோம். லைட்டாக ஒரு சிட்டிகை அந்தளவுக்கு சால்ட் இருந்தால் போதும். ஸோ நம்ம அதை போட்டு மசிச்சுக்கலாம். பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் நல்லா கரண்டிலே வச்சு நல்லா மசிச்சுட்டே வந்து பாயில் பண்ணிகிட்டே இருக்கலாம். கொஞ்சம் திக்னஸ் ஒரு அல்வா பதம் அந்த மாதிரி வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோம். பாருங்கள் அல்வா மாதிரி இருக்குது. தள்ளுன்ட்டு அதில் லைட்டாக நம்ம சால்ட் ஆட் பண்ணிப்போம். சால்ட் ஆட் பண்ணி கலந்துகிட்டே இருப்போம். கலக்க இன்னும் கொஞ்சம் திக்னஸோட அல்வா பதத்தில் நல்லா ரைஸ் வந்து மசிஞ்சு வரும். அதுக்கப்புறம் ஒரு கப்பு எவ்வளோ ஸ்வீட் உங்களுக்கு தேவையோ அந்தளவுக்கு வந்து நாட்டு சக்கரை ஆட் பண்ணிக்கிட்டேன். உங்கள்கிட்ட வெல்லம் தான் இருக்குது அப்படின்னாலும் நீங்கள் வந்து வெல்லத்தை நல்லா கரைச்சி அதை ஃபில்டர் பண்ணி இதில் ஊற்றிடுங்க. அண்ட் வந்து ஃபஸ்ட்டே ஊற்றிடுங்க. ஏன்னா ரொம்ப தண்ணியாயிரும், ரொம்ப நேரம் பாயில் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கப்புறமா வந்து ஏலக்காய் ஒரு 2 ஏலக்காய் இடித்து வச்சுருக்கேன். அதையும் நம்ம சேர்த்துப்போம். ஸ்வீட் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. பத்தலைன்னா இன்னும் கொஞ்சம். எனக்கு வந்து ரொம்ப ஸ்வீட் பிடிக்காது. அதனால் நான் வந்து அளவோடு ஸ்வீட் நாட்டு சக்கரை ஆட் பண்ணிக்கிட்டேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அல்வா பதத்தில் நம்மளோட ஸ்வீட் வந்து ரெடி ஆகிட்டே இருக்குது. நம்ம கலக்க அப்படி ஒரு ஸ்வீட்டு. அதுக்கப்புறம் நம்ம நெய் ஆட் பண்ணுவோம். நெய்யோட ஃப்ளேவரும் அந்த ரைஸோட டேஸ்ட்டும் வந்து அப்படி இருக்குது. வாயில் வச்சோடனே அப்படியே கரைஞ்சி உள்ளே ஓடுதுங்க. நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள், கண்டிப்பாக புரியும். கொஞ்சம் நிறைய உங்களுக்கு எவ்வளோ நெய் வேணுமோ அவ்வளோ ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ அப்படியே உங்ககிட்ட வந்து முந்திரி இந்த பாதாம் இதெல்லாம் இருந்துச்சுன்னா அப்படியே நெய்யில் வந்து கொஞ்சம் வறுத்து எடுத்துக்கோங்க. என்கிட்ட பாதாம் தான் இருக்குது. ஸோ நான் அப்படியே ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ நம்ம அதை வந்து லைட்டாக நெய்யில் வந்து வறுத்து எடுத்துப்போம். வறுத்து எடுத்துகிட்டு அந்த ஸ்வீட்டோடு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நெய் எவ்வளோ ஊற்றுறோமோ அவ்வளோ டேஸ்ட்டு வருது. அதுக்கப்புறம் நான் வந்து கோகோனட்டு கொஞ்சம் வந்து துருவி வச்சுருக்கேன். நம்ம அதையும் வந்து நெய்யில் வறுக்கும்போது அதோட ஃப்ளேவர் வந்து அப்படி ஒரு ஸ்மெல்லு சான்ஸே இல்லை. அப்படி ஒரு ஸ்மெல்லாக இருக்குது. நீங்கள் வந்து அந்த கோகோனட்டையும் அரைச்சி எடுத்துக்கோங்க. அது பாயில் ஆகிட்டே இருக்கட்டும். ஸோ அந்த கெட்டி பதத்துக்குள்ளே நம்ம வந்து இது எல்லாத்தையும் ரெடி பண்ணி அதை நம்ம லாஸ்ட்டாக ஆட் பண்ணிடுவோம். கோகோனட்டையும் முந்திரி பாதாம் எது கிடைச்சாலும் ஓகே. நம்ம அதை ஆட் பண்ணி கொஞ்சம் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும், நிஜமாகவே அல்வா மாதிரி இருக்கும். அவ்வளோ டேஸ்டியாகவும் இருக்கும்.
நீங்கள் சாப்பிட்டு பார்த்துட்டு கண்டிப்பாக மறக்காமல் அடிக்கடி ட்ரை பண்ணுங்கள். இது வந்து ரொம்ப உடம்புக்கு நல்லது. நம்ம வெயிட் லாஸ் பண்ணணும்னா அதுக்கும் ரொம்ப நல்லது. நமக்கு எப்படி எடுத்துக்கிறதுனே தெரியாது. ஸோ நம்ம வந்து இந்த மாதிரி ஸ்வீட்டாக செஞ்சு எடுத்துக்கிட்டோம்னா அப்படி இருக்குது. நீங்கள் டேஸ்ட் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக அடிக்கடி செய்வீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நன்றி, தேங்க்யூ. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.